மதுரமல்லி, மதுரமல்லி ஹாய்ங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஆமாங்க, மல்லிப்பூ சீசன் வந்துருச்சு. நம்ம மதுர மல்லிக்குன்னு ஒரு தனி ஸ்பெஷல் உண்டு. அது ஒண்ணும் பூவுல எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. அது கட்டுற விதம் தான். இப்ப இது வந்து மதுர மல்லி சில பேர் வேற வேற மாதிரி டெக்னிக்ல வந்து கட்டி காமிக்கிறாங்க. இது நம்ம நார்மலா எப்போதும் வீட்ல பூ கட்டுவோம்ல, அதே மெத்தட் தான். ஆனா இந்த ஒரே ஒரு ஸ்டெப்ப மட்டும் ஃபாலோ பண்ணீங்கன்னா, ரொம்பவே திண்டு மாரி பார்க்க சூப்பரா இருக்கும். மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்குமேன்னு இந்த வீடியோ எடுத்துட்டேன். நார்மலா நம்ம அந்த காம்பு இருக்குல்ல, அதோட பூ வச்சு கட்டாம, அந்த மல்லிப்பூவுல உள்ள காம்ப எடுத்துட்டு நம்ம நார்மலா கட்டுறோம். இப்ப நான் ஓரளவுக்கு கொஞ்சம் கேப் தெரியிற மாரி கட்டுவேன். இதையே இன்னும் கொஞ்சம் நெருக்க கட்டுனோம்னா, இன்னும் திண்டு மாரி அவ்வளோ அருமையா இருக்கும். ஊசியெல்லாம் தேவையில்ல. நார்மலா நம்ம எப்போதும் வீட்ல பூ கட்டுவோம்ல, அதே மாதிரி. நல்லா இத மாரி ஏத்தி வச்சு தான் கட்டுறேன். ஆனா நம்ம கட்டும்போது கரெக்ட்டா அட்ஜஸ்ட் ஆயி அது காம்பு கொஞ்சம் கீழ இறங்கிடும். கரெக்ட்டான பொசிஷனுக்கு வந்துரும். ஸோ ஒவ்வொரு தடவையும் நம்ம இந்த காம்ப மட்டும் எடுத்துட்டு, மொத்தமா நம்ம முன்னாடியே காம்ப எடுத்துட்டு, அப்புறமா வச்சு பூ கட்டுறதுனாலும் கட்டலாம். நம்ம கட்டிக்கிட்டு இருக்கும்போதே சும்மா விரலால இப்படி லேசா இப்படி எடுத்தோம்னாலே வந்துரும். இது ஒண்ணும் ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. அத மாதிரி அந்த காம்ப மட்டும் நம்ம எடுத்துட்டு, பூ கட்டுனோம்னாலே போதும். அ அந்த மதுர மல்லியோட லுக்கு நமக்கு திண்டு மாரி இருக்கும். ரொம்ப ஈஸியான மெத்தடு. கண்டிப்பா அத ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே அழகா இருக்கும். அதே மாரி சீக்கிரமும் வாடி போகாது. ஃப்ரிட்ஜ்ல வச்சாலுமே 4 நாள் வரைக்கும் தாங்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.